கைஸ் நாம் இப்போ வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு இடத்துல வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஜில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட் ரோடுனாவே அது ஒரு ஜாலி தான். மச்சான் நல்லா ஒரே க்ரீனிஷாக இருக்கும். இந்த லைட்டாக அந்த ஏசிக்குள்ளே உட்காந்தா கால் மட்டும் ஃபஸ்ட்டு கூலிங் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. இப்போ காய்ச்சி இது பெரிய பெண்டு ஒன்று இருக்குது கீழே தெரியுதுங்களா? ஆமாம், சுற்றிட்டு வந்து ஏறுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் லைட்டாக அப்படியே கொடுத்துட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம். ஏறிட்டனால காய்ஸ் அப்போ பட்டா இருக்குது. அதே முன்னாடி வண்டி எதுவும் போகலன்னு வச்சிங்களேன், பின்னாடி எதுவும் வண்டி வரல, சைடில் வரலன்னா நம்ம பாட்டு பொறுமையாக போயிட்டே இருக்கலாம் கைஸ். இங்கே வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த அரிபரியெல்லாம் ஓட்டுறதுக்கெலாம் லாய்க்கே கிடையாது. பொறுமையாக வந்தால் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, பசங்க நல்லா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. சாரி மாற்றி சொல்லிட்டேன். இல்லை, இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்கு. ரெட்டு என்ன வேணாங்க, பண்ணிட்டேனே அதெல்லாம். காய்ச்சி இந்த 8வது பார்த்தீங்களா, இதை முன்னாடியே நான் பார்த்துட்டேன். அதுக்காக தான் முன்னாடியே ஆன் பண்ணி விட்டேன். மச்சான் நீ சொன்னது கரெக்டு தான் மச்சான். இந்த காட்டு தீ தானாட்டிருக்கு, எல்லா மரத்தையும் கீழேயும் பாரு காய்ஸ். இந்த இடம் சொன்னாவே வேற லெவலு. இருங்க, சீல்டை போட்டுறேன். சீல்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பேசுறது. அப்படி ஒரு மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்துருந்தோன்னு வச்சுங்களேன், இன்னும் பக்காவாக இருக்கும். என்ன சீக்கிரம் கற்களாயிரும் இந்த இடம்லாம், அது ஒரு இதுதான். ஆனால் நைட்டுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி வரலாம். நம்ம உடனே ரிட்டனுங்கிறனால நம்ம இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் இனி வரலாம். சூப்பர். இந்த வீடியோவில் எத்தனை டைம் சூப்பரில் சொல்லி பேர் தெரியலையே. சரி, ரைட்டு. ஹாய் கைஸ், நான் கொஞ்ச நேரம் வ்ளாகே பண்ணல. இன்னும் கொஞ்சம் போகிறதே தூரம், இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் சரி மேலே போய்ட்டு எதனால ஒட்டுக்கா எடுத்துக்கலாங்கிறதுக்காக கண்டிப்பாக பண்ணவே இல்லை. இந்த வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டேன் நான். இருங்க கைஸ், நான் மேலே ஒரு 2-3 பிளேஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம், இருங்க நம்ம அங்கே போய்ட்டு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய், டாட்டா. ஹாய் கைஸ், நம்ம இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் இருக்காங்க. போங்க சார், போங்க. மாடு. இன்னும் நமக்கு ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு பாதி தான். அங்கே போய்ட்டு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் சும்மா எப்படி சொல்கிறது, சும்மா இல்லை, என்ன இதுன்னு தெரில, அவ்வளோ இது இடம் ஃபன்னாக இருக்குது. அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு வேணால் அதில் ஸ்பீடு தான் கம்மி தான், இருந்தாலும் ஜாலியாக வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இருங்க, நான் போயிட்டு அங்கே போய்ட்டு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். அதெல்லாம் சரி, பாய். நம்ம அவ்வளோதான், இன்னொரு 12 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே ஒரு ரைட் ஒன்று திரும்ப வேண்டி இருந்ததா, நல்ல வேலை ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்துருப்பேன். பின்னாடி அவர் ஹரி தான் சொன்னாப்புல, ரைட்டு திரும்பணுங்க அப்படின்னு. சரி ரைட்டு, அப்படியே திரும்பிட்டு வந்துட்டு, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக பூந்தடிச்சுட்டு போயிருப்பேன் நான். அந்த ரோடு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பழனி ரோடு கீழே இறங்குதாமா. பழனிக்கு அங்கேருந்து 58 கிலோமீட்டர் போட்டுருக்கு. இத்தனைக்கு நான் ரிட்டர்ன் வரும்போது தான் போர்டே பார்த்தேன். ஓகே கைஸ், நான் அங்கே போயிட்டு வீடியோவை வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குல்ல, இதோட கீழே ஒரு ரோடு மோசமாக தான் இருந்தது. நான் அந்த ரோட்டில் ஆஃப் ரோடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா மறந்துட்டேன். எப்பயும் போல தான் மறந்தே போயிட்டேன். ரோடு இப்போ தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, ரெடி பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்குது. சம்மர் ஆஃப் ரோடு சந்திரபுரத்தில் போயிட்டு செம்மையாக இருந்தது. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா குரங்கு பயிலுக்கு நிற்கிறாங்க.
குடும்பமாக இருக்காங்க. இங்கே பாருங்க ரொம்ப பெரிய ரோடே நல்லா இருக்குங்க. வீடியோ ஆன் ஆயிடுச்சா, நான் வண்டி நியூட்ரல் ஆயிடுச்சு கேஸ். ஒரு அருவி முன்னாடி சுற்றி ஊற்றிட்டு இருக்காப்புல, நின்று 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். நிறுத்திட்டாப்புல, சரி எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியுதா இங்கே இருக்குது அருவி? இருங்க 2 ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் ப்ரோ. 2 நிமிஷம் 2 ஃபோட்டோ மட்டும். ஒன்றும் இல்லை, கிராசிங். அது வியூ பாயிண்ட் தான். அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க முடியல, முன்னாடி சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அதான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். எப்படி நம்ம ரிட்டர்ன் வரும்போது சாயந்தரம் ஆகிடும். பார்ப்போம், ஃபோட்டோ இது எடுக்க முடிஞ்சா பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம், ஊட்டியில் தான் கேரட்டு. ஊட்டியில் தான் கேரட்டு. கைஸ் இங்கே சைக்கிளிங்லாம் வராங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி சைக்கிளில் போகிறாங்க. பின்னாடி லோக்கல் இருக்குது. பின்னாடி முதுகில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறாங்க, எனர்ஜி குறைய வச்சுப்பாங்க லிட்டர். இதுவும் கிட்டத்தட்ட ஊட்டி போல தான் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஊட்டி போல தான் இருக்கு. கொடைக்கானல் தாங்க, இடமெல்லாம் பார்க்குறதுக்குங்க. சரி ரைட்டு விடுங்க, அது ரோடு அப்படி இருக்கு. சரி லாகில் இருக்குடா எடாடி. ₹500. ஸ்பீடு பெட்ரோலா? அவங்க வேறு வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே வண்டி முன்னாடி ஜிபே தான் ஒரு நிமிஷம். ஜிபே பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், நீங்கள் அங்கேயும் ஆள் காணோம். சரி ரைட்டு முன்னாடி போய் பார்க்கலாம் பார்த்தா இங்கே வந்து நிற்கிறீங்க. தொலைவிட்டு இருந்தேன் நான். பெட்ரோல் போட்டாச்சு. இனிமேல் நம்ம நேராக லாகை பேசிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் மச்சான் புரியல? இல்லை என்ன சொன்ன புரியல எனக்கு. சரி ரைட்டு, மச்சான் பிஸியாக இருக்கிறான். சரி ஓகே கைஸ், நமக்கு இன்னும் அவ்வளோதான். இன்னொரு 7 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. 7 கிலோமீட்டர் இருங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் சேர்த்து சொல்லிட்டேன். 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஒரே அழுத்திடலாம். நம்ம அவ்வளோதான். இனிமேல் பெட்ரோலில் பிரச்சனையே கிடையாது. போட்டாச்சு. ₹500 போட்டுருங்க கைஸ். அவன் வரும்போதே ₹500 போட்டுட்டேன். ஆனால் இப்போ ஒரு ₹500 போட்டேன். அதனால் இருக்கட்டும், சேஃப்டிக்கு இருக்கட்டும். அதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் தான் இருந்துச்சு. பவர்னால் நமக்கு இன்னும் மைலேஜ் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். இன்னொன்று வண்டி நல்லாயிருக்கும் பவரில் யூஸ் பண்ணால். அதுக்கே ரெகுலராக யூஸ் பண்ணுறோங்க. எப்போவே நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ரெகுலராக பவரே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி 150 சிசிக்கெலாம் ஓகே தான். இருங்க நம்ம இப்போ கிராஸ் பண்ணிடுவோம். அவர் நம்ம கூட அந்த ஹரி போயிட்டாராட்டிருக்கு மேலே. அப்படி இல்லை, ஸ்பாட்டுக்கு போயிட்டாராட்டிருக்கு. அவரோட ஃபோன் இல்லாமல் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது.
அவர் வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தா அப்படி அப்புறம் திருப்பி அவரும் வாங்கலை. சரி நம்ம திடீர்னு பங்கு பார்த்தோன்னே அப்படியே பெட்ரோல் போயிட்டு வந்துடலாம், திடீர்னு மேலே இதே போயிட்டு ட்ரை ஆகாது ரிட்டன் வந்துடலாம் தான். இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு. ஹில்ஸில் ஓடுறோம், பெட்ரோல் முறுக்குவோம் திருக்குவோம், அதுக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம நார்மல் ரோடுனால் நமக்கு வண்டி இவ்வளோ மைலேஜ் வரும் ஓகே அப்படிங்களாம். இந்த மாதிரி ரோடுனா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். அவ்வளோதான் கைஸ், பெரிய கடைசி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ இவ்வளோ பெரிய பண்டு வருமானு தெரில. இங்கே ரோடே பெருசாக இருக்குது கைஸ். கீழெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, இப்போ ரோடே இங்கே பெருசாக தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதுக்குள்ளேயும் இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இருங்க, நான் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, இவங்க பார்த்தியா இவ்வளோ ஹீல்ஸ்லேயும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க. அதான் இதுக்கு ஒரு இது தான் வேணும். நானும் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் சோம்பேறி ஆகி போச்சு. வைக்க வேண்டிதான். பாருங்களேன், இத்தனை வீடு இருக்குது. இங்கே ஸ்கூல்லாம் கூட இருக்குது கைஸ். டே ஊர்னா எல்லாம் இருக்க தாண்டா செய்யும் ஆச்சு, நீ பாட்டு பேசிட்டு வருவான் சும்மா. நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இருங்க, நம்ம அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். மச்சான் அவரை பாரு மச்சான், எங்கே இருக்காரான்ட்டு. கைஸ் அவ்வளோதான், நம்ம இங்கே வந்துட்டோம். சின்னதாக ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வண்டி எடுத்தாச்சு. அடுத்து இங்கே போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கான், அது முடிச்சுட்டு டால்ஃபின் பாறைன்னு இருக்காமா. தெரில, இடம் பேசியே தெரில, அங்கே போய் பார்க்கலாம். வாங்க கைஸ், வாங்க பிளாக்ல போகலாம். எத்தனை தடியாக இதையே சொல்லுவேன். வந்துட்டுருக்கேன் வாங்க. இது பார்க்குற எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இடம்லாம். உங்களுக்கு இன்னும் கேமராவில் இன்னும் சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு பிரதரை பிடிச்சிக்கணும், ஏன்னா அவர்கிட்ட தான் என் ஃபோனில் திடீர்னு டவர் காட்டுது, சில நேரம் காட்ட மாட்டேங்குது. ரிஸ்க் எடுக்க வேணாம், அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். லோக்கல் கையாட்டிருக்கு. அந்த அருவி பிடிக்க முடியல, அது எங்கே சந்தில் போகணுன்னு தெரில. அதனால் நம்ம தாண்டி வந்துட்டோம். இங்கே போட்டிங் இருக்குது கைஸ். நம்ம ஒன்றும் குழந்தைங்க இல்லை, கப்புள்ஸாக வந்துருந்தால் கூட வாடி போல் கூப்பிட்டு போகலாம். இங்கே வண்டிக்கிட்டே வந்துக்கிறோம். சரி கைஸ், நம்ம இப்போ இங்கே ஏதோ பூம்பாறை தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் குணா கேவ் இதெல்லாம் இருக்குது, நம்ம ஒரு அடியாக அடிச்சுட்டு வரலாம் வாங்க. ஏன்னா இங்கே டிராஃபிக் தான் கைஸ் ஃபுல்லாக. வண்டி எல்லாம் வண்டி காரு. ஆமாம், ஒரு நாளைக்கு 1500 கார் வந்துட்டு போகுதுங்கிறாங்க. அப்போ இருக்காதா? ஐயா ஓகே, நம்ம இருங்க, நான் ஸ்டெடியாகி அந்த குணா கேவ் இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு, குணா கேவ் முன்னாடி இருக்க போகிற வழின்னு தான் சொன்னாங்க. போகிற வழின்னு தான் சொன்னாங்க. அதை பார்ப்போம், நம்ம என்னென்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அங்கே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், வெயிலும் அடிக்குது குளிரும் அடிக்குது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இடம்லாம். நம்ம பிரதர் முன்னாடியே வந்திருக்காராமா, ஆனால் வந்ததுக்கு இப்போ வந்திருக்கும் பார்த்திங்கன்னா இடமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்றாரு. சரி வாங்க நம்ம மேப் பார்த்து போட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இருங்க கைஸ், வேறு சாப்பிட்லாம். சாப்பிட்டு ஏன் வச்சு உங்களுக்கு எதோ பசிக்குது? சரி மச்சான் பேப்பரில் பிஸியாக இருக்கு பாப்புலேட்டருக்கு. ஓகே
கைஸ் கொஞ்சம் ஆஃப் ரோடு, கொஞ்சம் இல்லை குட்டியாக. நம்ம இப்போ வந்து பூம்பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் குணா கேவ் இருக்கான். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். நம்ம மேப்பை வச்சு தான் போயிட்டுருக்கனால ஒன்றும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, கான்ஃபிடண்ட்டாக தெரிய மாட்டேங்குது. இந்த சந்தில் போயிட்டு இந்த சந்தில் வரலான்ட்டு. வாங்க போயிட்டு சுற்றிட்டு வருவோம். அந்த இறக்கத்துக்காக அதை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த இடத்துல பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் மரத்தை பார்த்து தான் வந்தேன். கீழே பார்த்தா மரம் இங்கேருந்து கீழே இருக்குது. ஆனால் மரம் நமக்கு அவ்வளோ ஹைட்டில் காட்டுது. அவ்வளோ பெரிய மரம். பூம்பாறை இங்கே தான் போயிட்டுருக்கோம். 18 கிலோமீட்ரு. இங்கே ஒரு பக்கத்தில் கூட இது ஒன்று இருந்தது, என்னது ரோஸ் கார்டன் இருந்துச்சு. நம்ம அங்கே போய்ட்டு தான் வந்துட்டு நான் அங்கே குணா கேவ் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குடா, முன்னாடியிலேருந்து அதை ஒரே இதையே 2 டைம் 3 டைம் சொல்லிகிட்டு இருப்பேன். அது சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டால் நான் அந்த இதில் ஆர்வமாக இருக்கேன், அதை போய் பார்க்கணுன்ட்டு. அது எனக்கு வழி தெரியல. தெரிஞ்சதுன்னா பூந்தடிச்சிட்டு நேரம் முன்னாடி போய் இருந்திருப்பேன். வழி தெரியாததுனால அதெல்லாம் கூட ரைடர் வரும்போது அவங்கள கோஆப்ரேட் பண்ணி நம்ம போகணும். நம்ம மாட்டிட்டு முன்னாடி போகக்கூடாது. காசு இது வெயில் மேலே அடிக்குது, ஸ்கின்ல படுது. எனக்கு காலத்தெல்லாம் ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. இப்படி வர காற்று ஜில்லுன்னு வருது, சூப்பராக. அது ஒரு மரம் பேர் சொல்லுவாங்க, என்ன மரம், தைலத்துக்கு விற்பாங்களா அந்த மரம் இருக்க மாட்டிருக்கு. ஃபுல்லாக வாசமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. காய்ச்சி இந்த இடத்துல நல்லாவே புழுது காய்ச்சி. எனக்கு கால்ட்டெல்லாம் ரொம்ப ஜிவ்வுன்னு வேறு இருக்குது கூலிக்கு. உங்களுக்கு வியூ பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி இதுலேயே பூந்து வர மாதிரி இருக்குல்ல. இது நல்லா இருக்குது. ரோடு நைட்டாக சின்ன சின்ன குழியாக இருக்குது. இருந்தாலும் ரோடு சூப்பர். நம்ம வந்ததுக்கு இது ஒர்த்து. அப்படி சரிங்க, நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் vlog. காய்ஸ், நம்ம குணா கேவ் தான் போயிட்டுருக்கோம்ல. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. காய்ஸ், இந்த மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இடமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பைக் சத்தம் மட்டும்தான் வருது. பைக்கு காரு ஹார்ன் அடிச்சாங்கன்னா அந்த சத்தம் மட்டும் தான் வருது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் எம்டியாக வந்துருந்தால் அந்த இடம் சூப்பராக இருக்கும். இருங்க, நான் வர வைசர் வேறு ஓப்பனில் வச்சுட்டே பேசிட்டு வரேன். உங்களுக்கு என்னத்தை கேட்குன்னு தெரில. இப்போ ஓரளவுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். வைசர் ஓப்பன்லேயே இருந்தது. நான் வேறு அதை கவனிக்கவே மாட்டேன்றேன். அது இடம் வியூ பார்க்கறதுக்காக சாரி இடம் வியூ பார்க்கறதுக்காக சாரி வியூ பார்க்கறதுக்காக கண்ணாடி வைசர் ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தேன். இப்போ வரும்போது வழியை ஒரு குழியில் விட்டுட்டேன். விடுங்க, இனிமேல் குழியில் விடாமல் தான் போகணும். ஏன்னா மச்சான் வண்டி விட்டாலையும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் நம்ம வண்டி மாதிரி பார்த்துக்கணும்ல. இவங்க ஏதோ ஸ்லோ பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் நான் முன்னாடி போயிடலான்னு பார்க்குறேன். வெடி விட மாட்டாங்களான்ட்ருக்கேன். ஆமாம் ரைடர். சாரிப்பா, ரோடு அப்படி இருக்குப்பா. ரோடு சரியில்லை. சரி, ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன். அது வியூ நல்லா இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் vlog எடுத்துகிட்டு வந்துடலான் இருக்கேன். மாப்பிள்ளை வேறு பின்னாடி கம்முனியாக உட்காந்துருக்க மாதிரி ஏதோ பாட்டு பாடிட்டே இருக்காங்க. நம்மளை காப்பிரைட்டில் மாட்டி விடாமல் இருக்க மாட்டாருன்ருக்கு. சரி, ஓகே கைஸ், சாரி கைஸ். இது புளி சின்னதாக இருக்குது, ஆனால் பாலம் நிறையா இருக்குது. பள்ளம் டப்புக்குன்னு விட்ட வண்டி இது வரை டங்குன்னு விழுது. கைஸ், இந்த இறக்கம் பாருங்க.
இறக்கம் பயங்கரமாக இருக்கே. இந்த மாதிரி ஃபுல்லாகவே இறக்கம் தானே இருக்குது. ரிட்டர்ன் போகும்போது காலி நம்ம வண்டி செகண்ட் கியரில் தான் ருன்னு ஏறுவாப்பில். ஆ இல்லை இந்த இறக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிருக்கேன். ஏப்பா இப்போ தான் குழிலாம் தெரியுதா, இவ்வளோ நேரம் விட்டு நிறையிட்டு வந்தார். நல்ல பெரிய மரமாக இருக்கே. ஓகே கேஸ், நான் அங்கே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம ரூட் மாறி வந்துட்டோம். அதனால் ஒரு ரொம்பதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் தான் உள்ளே போனோம். அதுக்குள்ளேயும் திரும்பி ரிட்டன் அதே ரூட்லேயே பிடிச்சிட்டோம். குணா கேவ் 3 கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்காங்க. அந்த ரோட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த ரோட்லேருந்து பார்க்கும்போது போர்டு தெரியல. அதனால நாங்கள் இப்படியே போயிட்டோம். அது ஒரு யூ-டர்ன் இருக்குது. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டு போனால் தெரியலையே. ஒரு யூ-டர்ன் இப்படி ஆளாக அந்த இறக்கம் வந்ததில்ல, அந்த இறக்கத்துலேயே வந்துட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு யூ-டர்ன் ஒன்று பெருசாக விழுந்துச்சா, அதுலேயே திரும்பிட்டோம். கொஞ்சம் போயிட்டு திருப்பிட்டு வந்துட்டுருக்கோம். இது இடமே சூப்பராக, வெயில் நல்லா அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு கூலிங் இருக்குது, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா குணா கேவ் போகிற வழி தான். இன்னும் 2 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க. மாப்பிள்ளை மச்சான் வாங்க போயிருக்கான். வண்டி வரும் ஃபுல்லாக நிற்கிது. அதுதான் போகலாம் மச்சான், கூட போகலாமா? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி இதுலேயே ஏறிடலாமா? இனிமேல் நம்ம சந்தில் சிந்து போட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன்னா கார் அவ்வளோ இருக்குது. இது நான் இதுவே சந்தில் தான் பூந்துட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே தான் இருக்குது ஒரிஜினல். இது ஏதோ பார்க்கிங்க்கு போட்டு வச்சுருப்பாங்களாட்ருக்கு. பார்த்து தெரியுதுங்களா, கார் ஃபுல்லாக நிற்கிறாங்க. எதுக்கு தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கிற மாதிரி தான் இப்போச்சு. கைஸ் நடந்து வந்தால்தான் போக முடிய மாட்டிருக்கு கைஸ், கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க. சரி பார்க்கலாம் கைஸ், நான் கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் அந்த புதில் போயிட்டு முன்னாடி போய் பார்க்குறேன். இருங்க, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வழி இருக்கான்னு பார்க்குறேன். வண்டி எடுக்கிறாரா கைஸ்? நான் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். ஒரு வழியாக நான் நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பைக்கை கொண்டு போய் ஒரு உரமாக போட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் நம்ம நடந்தே போயிடலான்னு. ஓகே கைஸ், நான் வண்டியை எங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறேன். மச்சான் முன்னாடி போய் இடம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கான், பார்ப்போம். பாருங்க, இன்ச்சு தான் நான் வருது. இவ்வளோ இப்போ நான் பைக் நவுத்துனில் இவ்வளோ தான் நவருது. இருங்க கைஸ், நம்ம பார்க்கிங் பார்ப்போம். பார்க்கிங் பார்த்துட்டு பார்க்கிங் போட்டுருவோம். வண்டி பார்க் பண்ணி ஆயிடுச்சு. இங்கே தான் போட்டிருக்கு. இங்கே 8ஆப்லேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குருக்கு, அப்படி வியூ பண்ணிக்கலாம். நம்ம நடந்து தான் போகணும். ரைட் கைஸ், நான் கேமராலாம் கழட்டி வச்சுட்டு நான் போய் பார்த்துட்டு கூப்பிட்றேன், பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய்.